குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வந்து .NET ப்ரோக்ராமிங் லேப்ல ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ரெண்டாவது ப்ரோக்ராம் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர். சரியா? நம்ம வழக்கம் போல ஃபைல், நியூ, ப்ராஜெக்ட். லெஃப்ட் சைடு இந்த விஷுவல் சி ஷார்ப் எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சரி. ட்ராக் பண்ணி பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல பிளேஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கண்ட்ரோல் படிக்க போறோம். அது என்னன்னா ரேடியோ பாக்ஸ், ரேடியோ பட்டன் ஆட் பண்ண போறோம். சரியா? ஹெட்டிங்காக நமக்கு ஒரு லேபிள் வேணும். இந்த லேபிளை மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பேரை மாத்திருங்க. பேசிக் கால்குலேஷன். சரியா? ஆகே இன்னும் ஒரு லேபிள் வேணும். இதை கிளிக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V டெக்ஸ்ட்டை மாத்திருங்க. 2. சரியா? அகைன் 2 டெக்ஸ்ட் பாக்ஸை பிளேஸ் பண்ணிருங்க. அடுத்து வந்து 2 ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டனோட பேரை மாத்திருங்க. பேர் வந்து அடிஷன். அடிஷனுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆட்னு போட்டுப்போம். சப்ட்ராக்ஷனுக்கு வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து 2 பட்டன் பிளேஸ் பண்ண போறோம். அதுல மொதல் பட்டன் என்னன்னா, நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணா அந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்காக சப்மிட் சாரி நெக்ஸ்ட் வந்து அந்த கிளியர் பண்றதுக்காக நம்ம தப்பா என்டர் பண்ணிட்டோம்னா அந்த வார்த்தையை கிளியர் பண்றதுக்காக. சரியா? சரி, இப்ப ஆன்சரை ஷோ பண்றதுக்காக நம்ம இந்த 2 நம்பரே கூட்டியோ இல்ல கழிச்சோ ஒரு ஆன்சர் வரும் தெரியுமா? இந்த ஆன்சரை ஷோ பண்றதுக்காக நம்ம லேபிள் வச்சுப்போம். வந்து ஆன்சர், இதுதான் ஆன்சர். சரியா? சரி, நம்மளோட டிசைனிங் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கோடிங் பார்ட் தான். இந்த சப்மிட்ங்கிற பட்டனை 2 வாட்டி கிளிக் பண்ணுங்க. போன ப்ரோக்ராம் மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம கோடிங் எழுத போறோம். சரியா? சரி, அதே மாதிரியே இன்டிஜர் a, b, ரிசல்ட் 3 வேரியபிள். அதுல a ஈக்குவல் டு convert to int 32 text box 1 dot text. சரி, போன ப்ரோக்ராம்ல வந்து வித்தியாசமா எழுதியிருப்போம். என்ன எழுதியிருப்போம்? நம்ம முதல்ல வேரியபிள் நேம் எழுதியிருப்போம். நேம் எழுதி இண்டிஜிட்டல் பேர்ஸ், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று எழுதியிருப்போம். ஆனா இந்த இதுல கன்வெர்ட்டட் டூ இன்ட்னு போடுறோம். என்ன ரீசன்னா, அதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் வரை கொடுக்க முடியும். ஒரு 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் அதுல கொடுக்கலாம். ஆனா அதுக்கு மேல போற நம்பர், ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது அந்த ப்ரோக்ராம் எரர் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டூ இன்ட் கன்வெர்ட்டட் டூ இன்ட் இந்த வார்த்தையை போட்டோம் வச்சுக்கோங்க, நிறைய டிஜிட் நம்பர் கொடுத்து அது ஈஸியா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரி, அதுக்காக இந்த இந்த இது படிப்போம். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். வி இதுல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 போட்டு கீழே இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ல
ரேடியோ பட்டன் 1 செக் டான் அப்படின்னு செக் பண்ணணும். என்ன ரீசன்னா ரேடியோ பட்டன் செக் பண்ணி இருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷன் ஆபரேஷன் பண்ணணும் அதுக்காக. சரியா? அப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு a plus b label 4 dot text equal to answer plus result dot toString government. Next else radio button 2 enable இருந்துச்சுன்னா இதேதான். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு பிளஸ்க்கு பதிலா மைனஸ் மாத்திக்கோங்க. சரியா? பார்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது பட்டனோட கோடிங் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பட்டன் டிசைன் போங்க. டிசைன் போயிட்டு கிளியருங்கிற பட்டனை 2 வாட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம கிளியர் ஆப்ஷன், அதாவது முத 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எதுவும் வேல்யூ கொடுத்துருந்துச்சு, இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, எதுவும் நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிளியருங்கிற பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு இங்க text box 1 dot clear, again text box 2 dot clear. Next ரேடியோ பட்டன் எதுவும் செக் ஆகி இருந்துச்சுன்னா அதை ஃபால்ஸ் மாற்றலாம். அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிட்டு ரேடியோ பட்டன் 2 செக் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் மாற்றிடணும். அடுத்தது லேபிள் 4 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆன்சர்னு மாற்றிடணும். அடுத்து கிளியர் பண்ணி முடிச்சோன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளோட கோடிங் பார்ட். சரி, என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 2 நம்பரை இன்புட்டா வாங்கியிருக்கோம். அதை வந்து ரேடியோ பட்டன் வந்து செக் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அடிஷன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கோடிங் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ரேடியோ பட்டன் எனேபிள் இருந்துச்சுன்னா ரெண்டாவது சப்ட்ராக்ஷன் கோடிங் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பட்டன் என்ன பண்ணோம்னா கிளியர் பண்ணி விடும். ஒருவேளை 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 டெக்ஸ்ட் நம்பரை கிளியர் பண்ணி விட்டுரும். 2 ரேடியோ பட்டன் ஏதாவது ஒரு ரேடியோ பட்டன் வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி லேபிள் ஆன்சருங்கிற இடத்துல வந்து ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதையுமே கிளியர் பண்ணிட்டு ஆன்சருங்கிற வேர்டில் வந்து நிப்பாட்டிடும். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 முதல் லேபிள் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சரியா? டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுதான் வந்து ரெண்டாவது பட்டனோட வேலை. சரியா? ஸோ அவ்வளோதான். சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு டிசைனிங் போங்க. போனதுக்கு அப்புறம் ரன் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 23 24 ஆடுன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா 47ங்கிற நம்பர் வந்துருச்சா? இப்போ பாரு, நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 23, ரெண்டாவது டெக்ஸ்ட் 24,
ஆடுங்கிற ஒரு ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன், சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே எனக்கு கிளியர் ஆகணும்னா எனக்கு கிளியர் கொடுத்தனா 2 பட்டன்ல 2 பாக்ஸ்ல இருந்த நம்பரும் போயிருச்சு, ரேடியோ பட்டன் போயிருச்சு, ஆன்சர்ல நம்பரும் போயிருச்சு. சரி, இதுதான் கிளியர் பட்டனோட வேலை. சரியா, கிளியர் பண்ணி விட்றது. ரெண்டாவது சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்ப்போம். 28 56 22 ஆன்சர் கிடைச்சிருச்சா? அகைன் கிளியர் கொடுத்தா இதெல்லாம் கிளியர் ஆயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கால்குலேஷன். இதில் வந்து நான் வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் போட்டிருக்கேன். நீங்க 2-3 ஆப்ரேஷன் கூட சேர்த்து வச்சு கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, இல்லைன்னா கிளாஸ்ல வந்து கேட்டுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.